ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஃபுட் அண்ட் ஃபன் நியூஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ஆயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். 2-3 வரமிளகா போட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஆனியன் ஒரு பாதி ஆனியன் போட்டிருக்கேன் ஸ்லைஸ் பண்ணி. அதையும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு ஒரே ஒரு டொமேட்டோ ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. டொமேட்டோஸ் நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் துண்டு புளி போட்டிருக்கேன். இதில் போட்டுட்டு அதையும் ஒரு குணம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி நிறையா உரிச்ச வேர்க்கடலை இதில் நான் போட்டிருக்கேன். அது ஆல்ரெடி வறுத்து தான் இருக்குது. இதில் போட்டிருக்கேன். போட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டுட்டு அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒன்ஸ் கூல் ஆன பிறகு அரைச்சி ஒரு கிணத்துல ஊற்றிக்கிறேன். இதில் கொஞ்சோண்டு தண்ணி இந்த மிக்சியில் மிக்ஸ் பண்ணி அதையும் ஊற்றிருக்கேன். இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கோங்க. நல்லெண்ணெயில் கடுகு, உளுந்த பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் கொட்டியிருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி ரெடி. இது இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நிறைய சட்னி ரெசிபிஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.